அப்படி கொண்டு உயர்த்தி பேசுறாங்க. அது போதும். கீழடியை பற்றி பேசுனீங்க பார்லிமெண்ட்ல, வேற லெவல்னு. நான் உயிர் வரையும் நினச்சிட்டே இருப்பேன். அது போதும்ண்ணே. வேலை தொட்டு கும்பிடணும்னு நினைச்சேன். கீழடி அப்படியே பார்த்து பார்த்து ரசிப்பேன். எங்க எம்பி வெங்கடேசன் அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசின பேச்சுக்கு ஒருத்தர் பயங்கரமான ஃபேன் ஆயிட்டாரு. அவரை பார்த்து இவர் எப்படிதான் ரியாக்ட் பண்றாருன்றத நீங்களே இந்த வீடியோல பாருங்க. நீங்க தானே தமிழை அப்படி கொண்டு உயர்த்தி பேசுறாங்க. அது போதும். கீழடியை பத்தி பேசுனீங்க பார்லிமெண்ட்ல, வேற லெவல்னு. நான் உயிர் வரையும் நினைச்சிட்டே இருப்பேன். அது போதும்ண்ணே. கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ் பேச்சாளருக்கு எங்க போனாலும் தனி மரியாதையே இருக்கு. அப்படிதான் எம்பி வெங்கடேசன் அவர்கள் பார்லிமெண்ட்ல தமிழை பத்தியும் கீழடி பத்தியும் பேசின பேச்சுக்கு இவர் அப்படி ஒரு ஃபேன் ஆயிட்டாரு. அவர் உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை கார்ல சந்திக்கிற இவரு, ஐயா நீங்க தமிழ்ல பேசி பின்னிட்டீங்க, நான் உங்க பெரிய ஃபேனு, உங்க காலை தொட்டு கும்பணும்னு நினைச்சேன், அப்படி ஒரு பேச்சு பேசியிருக்கீங்க, உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு, நான் தமிழனா இருக்க ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்றேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதை மறக்கவே மாட்டேன், நான் உங்களை மறக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல? இப்படி எல்லாம் யாராவது பேசுவாங்களா அப்படின்றது உண்மையிலேயே பெரிய கேள்விக்குறியான விஷயம் தான். அதுக்கப்புறமா திரு சு வெங்கடேசன் அவர்கள் அவரை இறங்கி போய் பார்த்து அவர்கிட்ட வாழ்த்துக்களையும் வாங்கி அதுக்கப்புறமா ரொம்ப கம்பீரமா கெத்தா ரோட்ல நடந்து வராரு. இந்த வீடியோவை அவரே அவரோட எக்ஸ் வலைதளத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இவரை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க. நீங்க தானே தமிழை அப்படி கொண்டு உயர்த்தி பேசுறாங்க. அது போதும். கீழடியை பற்றி பேசுனீங்க பார்லிமெண்ட்ல, வேற லெவல்னு. நான் உயிர் வரையும் நினச்சிட்டே இருப்பேன். அது போதும்ண்ணே. வேலை தொட்டு கும்பிடணும்னு நினைச்சேன். கீழடி அப்படியே பார்த்து பார்த்து ரசிப்பேன். கடைசி தமிழனின் ரத்தம் எழும் வீழ